அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். சிம்மராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். எந்த நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் சக்தி படைத்த உங்களுக்கு கடவுள் 2.5 ஆண்டு காலமாகவே போராட்டமாகவே இருந்திருக்கும். அதற்கு காரணம் உங்கள் சப்தமஸ்தானாதிபதியான சனி பகவான் சஞ்சரித்து வந்ததுதான். சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர் என்பதுடன் உங்கள் ராசிக்கு சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர்தான், களத்திர ஸ்தானாதிபதியும் அவர்தான். இதன் காரணமாகத்தான் நீங்கள் என்னத்தான் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண வாழ்க்கையிலும் நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கும். இந்த நிலையில் களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உண்டாக்கி இருப்பார். அந்நிய பெண்களால் அலைச்சலுடன் அவப்பெயருக்கும் ஆளாகி இருப்பீர்கள். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடும் பிரிவும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிகரிப்பு, பண விரையும், வெளியூர் வாசம் சென்று வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். புத்திரர்களின் நிலை எண்ணி வருத்தம், வேதனை உண்டாகி இருக்கும். கடன் தொல்லையால் அதிகப்படியான நெருக்கடி என்று நிறையவே பாதகமான பலன்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த 2.5 வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசி இருக்கும். திசை மாறி சென்ற படகு திரும்பவும் கரை சேருமா என்ற நிலையில் தத்தளித்து இருப்பீர்கள். வாழ்க்கையே பெரும் போராட்டமாக இருந்திருக்கும். திசா புத்தி நன்றாக இருந்தவர்கள் மட்டும் ஓரளவு சிக்கலான நிலையின்றி நன்றாக இருந்திருப்பீர்கள். என்றாலும் ஏதேனும் ஒரு சங்கடம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். குடும்பத்தில் நெருக்கடியும் இருந்திருக்கும். இந்த நிலையில் 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் பிரவேசம் செய்கிறார் சனி பகவான். உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்குரிய அதிபதி குரு பகவான் தான். உங்கள் ராசிக்கு மாரகாதிபதி ஆவார். கிரகங்களில் அசுர கிரகம் என்று பெயர் பெற்றவரான சனி பகவான் பார்க்கும் இடத்தின் பலன்களை பாதகமாகவும் இருக்கும் ஸ்தானத்தின் பலன்களை
பலன்களை சாதகமாகவும் வழங்குவார் என்றது இருக்கும் ஸ்தானத்தின் பலனை சாதகமாகவும் வழங்குவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் என்பது ஆயுளுக்கு பாதகமான காலமாக இருக்குமா என்று கேள்வியும் உங்களிடம் இருக்கும். ஆயுள் காரகனான சனி பகவான் மாரகாதிபதியின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் உங்களுக்குள் அச்சம் இருக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கு வழங்க வேண்டிய சனி பகவான் உங்களை உயிருடன் வைத்திருக்க வேண்டியவராகவும் இருக்கிறார். அதனால் உங்கள் ஆயுளுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இக்காலத்தில் ஏற்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிருடன் இருந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்களை அனுபவிப்பதற்காக உங்கள் ஆயுளை இக்காலம் பாதுகாப்பார் சனி பகவான். அதே நேரத்தில் சங்கடங்களுக்கு மேல் சங்கடங்கள் கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று இக்காலத்தில் உங்களை நினைக்க வைப்பார் சனி பகவான். பொதுவாக ஜென்ம சனி எத்தகைய பலன்களை வழங்குவாரோ அதே பலன்களை தான் அஷ்டம சனி வழங்குவார் என்கிறது ஜோதிடம். ஜென்ம சனி காலத்தில் கூட 3ஆம் பார்வை பலன் தரும். ஆனால் அஷ்டம சனி காலத்தில் அவருடைய 3 பார்வைகளும் பாதகமான பலன்களையே தரும். ஜனன ராசிக்கு 8ஆம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அஷ்டம சனியின் காலம் எனப்படுகிறது. இக்காலத்தில் ஜாதகருக்கு பலவிதமான சோதனைகளும் இடர்பாடுகளும் நிகழும். இதை விவரிக்கும் ஜோதிட சாஸ்திரம் கண்டங்கள் 4இல் 8இல் கருதிய சனிவரின் தண்டங்கள் மிக உண்டாகும். திரவியம் நாசமாகும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும். குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடும் பிரிவும் ஏற்படும். மனக்கசப்பும் முயற்சிகளில் தடையும் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையும் அந்நியர்களுடன் நட்பும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பும் உண்டாகும் என்பது விதி. பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் என்பதால் கணவரின் உடல்நிலையில் இக்காலத்தில் பாதிப்புகள் தோன்றும். அதே நேரத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளும் வரும். உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளையும் சிலர் ஒப்படைப்பார்கள். உங்கள் நிலையின் காரணமாக மந்திரம் மாந்திரிகம் ஜோதிடம் இறை வழிபாடு என்று உங்கள் பயணம் தொடரும் என்றாலும் ஏதாவது ஒரு குழப்பம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கும் நட்பான தசாபுத்தி நடப்போர்களுக்கும் இப்பலன்கள் மாறுபடும் என்பதுடன் 12 ராசிகளில் உலவும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களாலும் பார்வைகளாலும் சேர்க்கைகளாலும் இக்காலத்தில் இதற்கு மாறான பலன்களும் நன்மைகளும் நிகழக்கூடும். எனவே 8இல் சனி சஞ்சரிக்கும் 2.5 ஆண்டு காலமும் ஒரே மாதிரியான பலன்தான் உண்டாகும் என்று பயந்து விடாதீர்கள். உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். பொதுவாக சனி பகவான் அவர் பார்க்கும் இடங்களை எல்லாம் பாழ்படுத்துவார் என்கிறது ஜோதிடம். அதன் காரணமாகத்தான் சனி பகவானை தரிசிக்கும் போது கூட அவருக்கு நேராக நின்று தரிசிக்க கூடாது என்பார்கள். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் செய்து வரும் தொழில் மந்தமாகும். முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை விழும். உடலில் உபாதை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். வேலையில் பிரச்சனைகள் தோன்றும். உங்கள் செல்வாக்கு கௌரவம் போன்றவற்றில் பங்கம் உண்டாகும். ஜீவன வகையில் கஷ்டம் வரும். அரசியலில் சரிவு உண்டாகும். அரசாங்கத்தில் கிடைத்து வந்த நன்மைகளில் பாதிப்பு ஏற்படும். முழங்காலில் வலி தோன்றும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிவதால் வருமானத்தில் தடை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். வார்த்தைகளால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டி வரும். துன்பத்திற்கு மேல் துன்பம் தோன்றும். தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரும். பொருட்கள் களவு போகும். பொருளாதார இழப்பு உண்டாகும். சந்தோஷமும் நிம்மதியும் காணாமல் போகும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளிக்கும். வரவை விட செலவு அதிகரிக்கும். எதிர்பார்த்தவற்றில் ஏமாற்றம் உண்டாகும். வலது கண் பார்வையில் குறை ஏற்படும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பதிவதால் புத்திரர் புத்திரிகளால் மனம் பாதிக்கும். வேதனையும் உண்டாகும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தீய எண்ணங்களால் அலைமோதும். பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் தோன்றும். காதலால் வம்பு வழக்கு என்று ஏற்படும். குடும்பத்தில் கலகமும் சண்டை சச்சரவும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு வேதனை தரும் நிகழ்வுகள் நடக்கும். அதனால் அதிர்ச்சி அடைவீர்கள். எதிர்ப்பாளினரால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் தள்ளி போகும். இவையெல்லாம் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நிகழ்த்தக்கூடிய பொது பலன்களாகும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார் என்றாலும் அவர் தொடர்ந்து 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. இருக்கும் இடத்தில் ஆண்டிற்கு 4 மாதங்கள் வக்ரகதியை அடைவார். அத்தகைய காலகட்டத்தில் மேலே
உள்ள பலன்களில் மாற்றம் ஏற்படலாம். வலம் வருவாரா வக்ர சனி? அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 12/7/2025 முதல் 27/11/2025 வரையும், அதன் பிறகு 26/7/2026 முதல் 10/12/2026 வரையும் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். இக்காலம் என்பது கடும் மழையில் நனைந்து உங்களுக்கு பாதுகாப்பிற்காக ஒரு குடை கிடைத்தது போல் இருக்கும். உங்களை நெருக்கமிக்க ஆளாக்கி வந்த பிரச்சனைகள் தள்ளி போகும். மனதில் இருந்த பதட்ட நிலையும் பயமும் நீங்கும். உடல்நிலையில் உண்டான பாதிப்புகள் குறையும். தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் வந்து சேரும். தொழிலில் இருந்த பாதிப்பு விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். அலைச்சல் குறைந்து எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடியும். உங்கள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற்று எதிர்காலம் பற்றி திட்டமிடுவீர்கள். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சனி பகவான் பார்வையால் பார்க்கும் பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். சனி பகவான் 3ஆம் பார்வையின் பலன். சிம்ம ராசியில் 8ல் அமர்ந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் சிம்ம ராசியின் 10ஆம் வீடு என்னும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஏற்கனவே நொந்து போயிருக்கும் சிம்ம ராசியினரே தொழில் பாதிப்பை அடைவர். ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்நிலை கொடுக்கும் பாதிப்பை சிம்ம ராசினருக்கு ரொம்ப கொடுக்க மாட்டார். சிம்ம சூரியன் சனி பகவானுக்கு எதிரியாகவே இருந்தாலும் 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். சனி என்பவர் தொழில் காரகர். எனவே தன்னுடைய காரக வீட்டை சனி கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். எனவே சிம்ம ராசியினர் தங்கள் தொழில் கெட்டு போய் விடுமோ என்று பயம் கொள்ள வேண்டாம். என்ன ஒன்று, ரொம்ப தொழில் விருத்தி இருக்காது, கெடவும் கெடாது. இது எவ்வளவோ பரவாயில்லை அல்லவா? இன்னொரு நோக்கில் சிம்ம ராசினர் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அரசியல் சம்பந்தம் கொண்டோர் கண்டிப்பாக தேர்தலில் நிற்க வேண்டுமா என்று யோசனை கொள்வது நல்லது. அதைவிட நோட்டாவிற்கும் குறைவான ஓட்டு வாங்கினால் ரொம்ப அசிங்கமாகிவிடும். கவனம் தேவை. சனி பகவானின் 7ஆம் பார்வை படுமிடம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் சிம்ம ராசியின் 2ஆம் இடத்தை இறுக்கத்துடன் பார்க்கிறார். ஏனெனில் 2ஆம் இடமான காசு பணப்புழக்கம் சனி பகவானுக்கு ஒத்துவராத விஷயங்கள். எனவே 2ஆம் இடத்தை பார்த்தவுடன் அதன் ஓட்டத்தை உடனே தடை செய்து விட்டார். முன்னை போல சிம்ம ராசினர் கைக்குளிர செலவழிக்க இயலாது. தட்டும் செட்டுமாக இருந்தாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் வாக்கும் தொடர்ச்சியாக பேச முடியாமல் அவ்வப்போது நின்றுவிடும். சிலருக்கு அவர்களின் பெற்றோர் வேறிடம் செல்லும் நிலை ஏற்படும். அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வேறிடம் செல்லக்கூடும். இதனால் குடும்பம் சார்ந்த மன நிம்மதி கெடும். பணவரவு குறைவினால் எவ்வித சொத்தும் வாங்க இயலாது. உங்களில் சிலர் கண் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் அல்லது பல்செட் மாட்ட வேண்டி வரலாம். இவ்விதம் சனியின் பார்வை 2ஆம் இடத்திற்கு படுவதால் ஏற்படும் பணவரவு தாமதம் உங்களை கஞ்ச பயலாக மாற்றும். இந்த கஞ்சித்தனம் பண செலவை கட்டுப்படுத்தும். இந்த செலவு கட்டுப்பாடு உங்கள் கடனை அடைக்க செய்துவிடும். எனவே ஆச்சரியமான விஷயம். கூடவே உடல் நலனும் மேன்மை அடையும். செலவு செய்யாதவர்கள் அருகில் ஈ காக்கா கூட வராது என்பது நடப்பு உண்மை. எனவே எதிரிகளும் அருகில் வரமாட்டார்கள். இதுவெல்லாம் சனி பகவான் உங்களின் 6ஆம் அதிபதியாக 8ல் மறைவதால் உண்டாகும் பலன் என்று கொள்ளலாம். சனி 8ல் அமர்ந்தாலும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நன்மை தருவது ஆச்சரியம்தான். சனி பகவான் 10ஆம் பார்வையின் பலன். சனி தனது 10ஆம் பார்வையால் சிம்ம ராசியின் 5ஆம் வீட்டை அவதானிக்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்தி, வாரிசு, மந்திரி பதவி, காதல், கலை, உலகம், பக்தி என இவற்றை குறிக்கும். சனி சிம்ம ராசியின் 8ல் அமர்ந்தவுடன் முதல் வேலையாக உங்கள் காதலை கட் பண்ணி விடுவார். அற்புதம் தான். மற்ற வேலைகள் பிறகு உங்கள் மந்திரி பதவியின் நாற்காலியை புடுங்கி விடுவார். கலை உலகினர் எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்படுவர். இதன் காரணமாக உங்கள் திரை உலகில் உங்களை பற்றி ஒரு வதந்தி காரணமாக அமையும். அது உங்களின் உடல்நலம் மற்றும் உங்களின் ஒழுக்கம் சார்ந்த வதந்தியாக இருக்கும். பங்கு வர்த்தகம் பக்கமும் தலை வைத்து படுக்க கூடாது. சிம்மராசி குழந்தைகளின் கல்வி, புத்தி கூர்மை, மேதாவித்தனம் என இவை ரொம்ப பிரகாசமின்றி அமையும். நாடகம், சங்கீதம், நடனம் என இவை சார்ந்தவர்கள் சற்று சுணங்கி போவார்கள். போட்டி பந்தயங்களில், விளையாட்டு தேர்வு என இவற்றில் வெற்றி கிடைப்பது குதிரை கொம்புதான். இவ்விதம் சிம்மராசியின் 5ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் இவர்களை சற்று லூசு மாதிரி மாற்றி விடுவார். சிம்ம ராசிக்கு சனி அஷ்டம சனி ஆகி ரொம்ப சுமார் பலன்களை கொடுத்து உங்களை பாடாய்
நல்வழிப்படுத்துகிறார். என்ன ஒன்று உங்கள் கடன் நோய்களை அழிக்கிறார். அது பெரிய விஷயம் ஆயிற்றே. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் ஆஞ்சநேயரும் வணங்கவும். சிம்ம ராசியருக்கு அஷ்டம சனி நடப்பதால் உங்களுக்கு உதவ 1000 ஆட்கள் தேவைப்படும். நீங்கள் எங்கே பிறருக்கு உதவ முடியும்? சனியின் வக்கர காலத்திலும் ரொம்ப மாறுதல் இருக்கக்கூடாது. எனவேதான் அஷ்டம சனி நடக்கும் போது ஜாதகர்கள் மிக துயரம் அனுபவிப்பார்கள். இதற்கு தெய்வ வழிபாடே கொஞ்சம் உங்களை காப்பாற்றும். சொல்லொணாத துயரம் மனிதரின் நல்ல குணங்களை அழிக்க முற்படும். தயவு செய்து தரம் பிழந்து நடக்காதீர்கள். தர்ம தெய்வமே சனி, அதற்கே மகிழ்வார். வக்ர சனி காலத்தில் திருக்கோளை ஸ்ரீ கோளிலிநாதரை வணங்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். அஷ்டம சனியின் பாதிப்பு நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் எட்டியத்தள்ளி என்னும் ஊரில் உள்ள சனி பகவானை வணங்கி வருவது நன்மை. அருகில் உள்ள சனீஸ்வரர் சன்னதிக்கு நல்லெண்ணெய் வாங்கி விளக்கு ஏற்றவும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது.